வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம 23வது வாரத்தில இருக்கிறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மை போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் அ டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. இதில வந்து நம்ம வந்து அந்த கம்பேரிசன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில ஒரு சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் சார்ட்ஸு அரேஞ்ச்மெண்ட்ல. பேஜில நம்ம வந்து இத வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வேற பேஜ் வச்சுருந்தோம். ஸ்டார்ட்டிங்கில நம்ம டிசம்பர் 15 கிட்ட நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அது வந்து இப்போ அந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கிராஃப்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கடைசி 4 வாரமும் வந்து பாசிட்டிவ்ல போயிருக்கிறோம். இந்த வாரம் பார்த்தா வந்து படுபயங்கரமா வந்து 11.8% வந்து நம்ம பாசிட்டிவ்ல இருக்கிறோம். அத கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டும் ஆ நிஃப்டியும் பார்த்தா அதுவுமே பாசிட்டிவ் ஜோனுக்கு வந்துட்டு, நம்ம கடைசி 3 வாரமா பாசிட்டிவ்ல இருக்கிறோம். 4 வாரமா. இப்போ தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டும், நிஃப்டியும் வந்து ஆ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, இப்போ தான் மொதல்லயே அது வந்து பாசிட்டிவ் ஜோனுக்கே வருது. நம்ம சீரிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து. இதுதான் இந்த கிராஃப் சொல்லுது. இது ஹையர் லெவல். இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது அதே இன்ஃபர்மேஷன் தான். கொஞ்சமும் அ கம்பேரிசனுக்காக வச்சுக்கிறோம். சேஞ்சஸ் வந்து பார்த்துக்கிடுவோம். நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து இந்த ஒரு வாரத்தில 9.13% அப்ல இருக்குது. அது ஏன் எப்படின்னு நம்ம வந்து உள்ள போய் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா 4.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 2.73% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வாரத்துக்கும், இந்த வாரத்துக்கும். 2.73னா கிட்டத்தட்ட 750 பாயிண்ட்டுக்கு மேல. அப்புறம் நம்ம கம்பேரிசன்ல செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கடைசி ஒரு கொஞ்சம் வாரமா வந்து எந்த ஒரு ஆவரேஜும் பண்ணாதனால, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 2வதா ஒரு டைம் வந்து 4 மாசம், 4 1/2 மாசம் கழிச்சு நம்ம ஒரு செகண்டா பை பண்ணோம். கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கீழ மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது, இப்போ திருப்பி நம்ம வந்து பாசிட்டிவ் ஜோன்ல வந்து போயிட்டு வரோம். இதுதான் வந்து ஹையர் லெவல்ல உள்ளது. இதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா நம்ம கொஞ்சம் ஸ்டாக்ஸ வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ ஹோல்டிங்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இது 26வது வாரம், 23வது வாரம். போன வாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். 3.61% இருந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து -1.01% இருந்துச்சு. இதுதான் போன வார ஸ்டேட்டஸ். இப்போ அதில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் தனியா. இப்போ இதில பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு 11.82% கிட்டத்தட்ட 12% கிட்ட வந்துருச்சு. மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4.31% வந்து இருந்திருக்கு. ரைஸ் ஆயிருக்குது. இதில நம்ம இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட பார்த்துட்டு வருவோம். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் 5%ம் லார்ஜ் கேப் 5%ம் மிட் கேப் 3%ம் ஸ்மால் கேப் 4.3%ம் பாசிட்டிவ்ல இருக்குது. இது அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டாக்ஸுக்குள்ள நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணல. ஏன்னா, அது நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கனால நெறைய ஸ்க்ரீன்ஷாட் வருது. அதனால ஆட் பண்ணல. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த தடவ வந்து நம்ம நெறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வாரம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சில பொசிஷன். அது எதுன்னு ஃபர்ஸ்ட்டு முதல்ல காட்டியிருந்தேன். எதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு. இது பவர் இந்தியா, டாடா கன்சியூமர்லாம் வந்து ரொம்ப முன்னாடியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண பொசிஷனு. அத தவிர்த்து மிச்சம் உள்ளதெல்லாம் வந்து நம்ம இப்போ ரீசென்ட்டா வந்து க்ளோஸ் பண்ணோம். டாடா எக்ஸைல், எல்டிஐ மெயின்ட்ரி, கொச்சின் ஷிப்யார்டு, டாடா மோட்டார்ஸ். இது வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண இது. இது வந்து எவ்வளோ பெர்சன்டேஜில க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கி. கொச்சின் ஷிப்யார்டு 29.94, அது கிட்டத்தட்ட 30%. எல்டிஐ மெயின்ட்ரி 22.6, அப்புறம் டாடா எக்ஸைல் 24.65, அப்புறம் டாடா மோட்டார்ஸ் 15%. ஏன் 15%லேயே க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா, அதில் வந்து ஒரு பல்க்கான அமௌண்ட் நம்ம போட்டிருந்தேன். அதனால தான் வந்து அதை சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். நிஃப்டி நம்ம போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் வேகமாக மேலே ஏறினதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா, இது வந்து ஒரு பல்க்காக ஒரே ஒரு ஸ்டாக்ல வச்சுருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட நல்ல ரைஸ் ஆனனால, அத வந்து அந்த டைம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து பூஸ்ட் பண்ணுது நம்மளோட போர்ட்ஃபோலியோவ. ஆனா, அத வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணல. திருப்பி வச்சுட்டு 2 நாள், 3 நாள் கழிச்சு திருப்பி இன்னும் ஒரு கொஞ்சம் கீழ தள்ளி போய் நான் வாங்கினேன். அத நான் தனியா பொசிஷன்ல ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 30 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு 100 யூனிட் வச்சிருந்தேன். 30 யூனிட்ட மட்டும் வச்சுட்டு ஒரு 70 யூனிட்ட வித்துட்டேன். வித்துட்டு திருப்பி 2ஆம் மட்டம் அத வந்து ஒரு 697ல வந்து வாங்கினேன் கிட்டத்தட்ட. அதாவது கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல திருப்பி அகைன் வாங்கினேன்.
ஒரு 70 யூனிட்ஸு. திருப்பி 2மே இப்போ வந்து இப்போ லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் 730ல போயிட்டுருக்குது. இப்போ பார்க்கும்போதும் நம்ம கிட்டத்தட்ட ₹5580 வந்து இதில் ப்ராஃபிட் இருக்கிறோம் டாடா மோட்டார்ஸில். இது வந்து ஆவரேஜா ஆக்சுவலி பண்ணி போடணும். நான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக 2மே தனித்தனியா போட்டிருக்கேன். இது செகண்டா இந்த வாரம் வாங்கினது. இது வந்து இதுக்கு முன்னாடியே இருந்தது. அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கோம். அது வந்து டீலிங் இந்தியா. அது நெறைய வாங்கல. வெறும் ஒரு 5 யூனிட் வாங்கியிருக்கிறேன். ரூ. 2500க்கு. ஏன் அப்புட்னா, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்குது. அது பிரேக் அவுட் ஆகி அந்த கோட்ட தாண்டுமா? இல்ல அது கீழ போயிட்டு திருப்பி வருமா? அப்படின்னு தெரியல. அதனால ஒரு வேள கீழ போச்சு அப்புட்னா, அத ஆவரேஜ் பண்ணணும் அப்படிங்காக அத வந்து நெறைய அமௌண்ட் போடல. ஒரு 5000 போடலாம் பொதுவா. நான் ரூ. 2500 தான் நான் போட்டுக்கிறேன். எல்டிஎம் என்ட்ரி நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். திருப்பியும் வந்து நம்ம அந்த பொசிஷன வந்து ஓப்பன் பண்ணேன். ஏன்னா, அதுவும் கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடத்துக்கிட்ட நிக்குது. நான் எதுக்குன்னா, அத வாங்கியிருக்கிறேன். திருப்பி இது ஒரு வேள கீழ போச்சு அப்புட்னா, திருப்பி நான் வந்து அத ஆவரேஜ் பண்ணுவேன். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஆர்எஸ்ஐல வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. அதனால இருந்தாலும் அ வாங்கி வாங்கி விக்க முடியாது. அதுக்காக வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு வேள கீழ போச்சு அப்புட்னா, அத ஆவரேஜ் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் இது அம் மோத்திலால் ஆஸ்வால் 100, நாஸ்டாக் 100 இதுவும் பார்த்தோம் அப்புட்னா, கிட்டத்தட்ட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 9.33 பார்த்தாலே தெரியுது. இது நாஸ்டாக் அளவுக்கு பண்ணல. ஏன்னா, நாஸ்டாக் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருந்துச்சு. அதுதான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் வந்து பண்ண தப்பு ஒரு இது. இதில வால்யூம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா, இது நாஸ்டாக் எவ்வளோ பெர்சன்டேஜ் போதோ, அதே பெர்சன்டேஜ் வந்து போறது கிடையாது. நாஸ்டாக் வந்து முன்னாடியே ஒரு 12% மேல வந்துருந்துச்சு. இப்போலாம் ஒரு 20 தாண்டி கொடுத்துருக்கும். நம்ம அதோட லோல இருந்து நமக்கு வந்து இப்போ தான் 9 இருக்குது. கிட்டத்தட்ட பாதி. இது வந்து ஒரு வேள இன்னும் கொடுத்துருந்துச்சுனாலும், நம்மளுக்கு வந்து இன்னும் போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆனா, இப்பவுமே வந்து போர்ட்ஃபோலியோ பூஸ்ட் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். இது ஒண்ணு, டாடா மோட்டார்ஸ் ஒண்ணு. ஆம், அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே இருக்குது. கோல்டு பீஸ் 20.8 இருக்குது. இது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து அது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஏன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மேல போக அது கொஞ்சம் அது கீழ வந்துருச்சு. வேற எதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது பிடிசி. ஏன்னா நெறைய தடவ சொல்லியிருப்பேன். இது வந்து நான் வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டாக் இதான் வந்து இப்போ வச்சிருக்கேன். ஸ்மால் கேப்பு. இத நான் இப்போ விக்கக்கூடிய ஐடியாலயும் இல்ல. ஒரு வேள விக்கலாம் இன் ஃபியூச்சர். பட் இப்போதைக்கு அந்த ஐடியால இல்ல. அந்த ஐடியால இல்ல. சுந்தரம் ஃபைனான்ஸு 20% மேல போச்சு. இப்போ அதுக்கப்புறம் கீழ போனது. இன்னும் ஒரு 14.3% இருக்குது. அது மேலயும் கீழயும் போயிட்டு இருக்குது. ஓயாம வாங்கி வாங்கி வச்சாலும் டிரான்சாக்ஷன் காசு வரும். அதுக்காக நான் க்ளோஸ் பண்ணாம விட்டேன். ஆனா, அது இப்போ வந்து ரொம்ப டைம் வந்து அது அ போய்க்கிட்டே இருக்குது. அதனால க்ளோஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அப்புறம் இது பழைய பொசிஷன். அதனால தான் 17% காட்டுது. இப்போ வாங்கினதே பார்த்தோன்னா 4.76% இருக்குது. அப்புறம் இன்ஃபோசிஸ் 14.22% இருக்கு. இது கூட சேர்ந்த ஐடில தான் வந்து டாடா எக்ஸலும், எல்டிஎம் என்ட்ரியும் புக் பண்ணிட்டு, எல்டிஎம் என்ட்ரி திருப்பியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். திருப்பியும் டாடா எக்ஸல் வந்து ஒரு நல்ல வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா வாங்குவேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். பீஸ்ல வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் பார்க்குற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஐடி பீஸ் முன்னாடி ஆவரேஜ் பண்ணியிருந்தோம். அதனால அது மேல நோக்கி போனோனே 5.3% இப்போ வந்து காட்டுது பாசிட்டிவா. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் ஐடி பீஸ் வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் மாரி ஆர்எஸ்ஐல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஒரு வேள கரெக்ட் ஆகலாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு. அப்படி ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் அந்த இதில வந்து வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுவேன். இதுதான் வந்து இந்த வீக் 23க்கு உள்ள அப்டேட். இதான் நான் பண்ண அப்டேட்ஸு. அப்புறம் நம்ம வந்து 15 பொதுவா வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கான அமௌண்ட்ட வந்து நம்ம பே பண்ணிட்டோம். மேபி நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு வந்து அடுத்த ஒரு செட்டு இந்த மாசத்துக்கான செட்டு வந்து அமௌண்ட் வந்து ஏறிரும். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து திருப்பி வரும். நம்ம இதில வந்து பார்க்கும்போது, சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நெறைய வித்திருந்தோம்னால, அது வந்து வேல்யூஸ் வந்து போன தடவையோட இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. 3.25 தான் வந்து நம்ம அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா, நம்ம டோட்டல் எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3.6 வரைக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா, இதில வந்து நம்ம டோட்டலி 36,000 போடுவோம். அது வந்து 10 டைம்ஸ் இந்த லிமிட்ட நம்ம வைக்கிறோம். அப்பதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அது அப்பன்னா 3.6 அப்போ கேஷா வந்து நம்ம கொஞ்சம் நெறைய அமௌண்ட் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அப்படின்னா 25,000 ப்ளஸ் ஒரு 10,000 35,000 நம்ம கேஷா வச்சுக்கிறோம். யூட்டிலைஸ் பண்ணாம. அது தே மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேல போயிட்டு இருக்குது. ஏதாவது கரெக்ஷன் இல்ல ஏதோ ஒண்ணு நடக்கு அப்படின்னா, அந்த டைம்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணதுக்காக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அத யூஸ் பண்ணாம வச்சுக்கிறேன். இப்போதைக்கு 12% இது ரொம்பவே நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லுவேன்.
ரொம்ப நாளாக டல்லாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பயங்கரமாக வந்து இதாகிருக்குது. இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் இன்னும் நிறைய கொஞ்சம் ஆக்டிவாக வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதோட ரிசல்ட் வந்து நம்ம வாரம் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதாவது பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி.